அனுமன் ஜெயந்தி அனைவரும் அவர் அருளால் அனைத்து நலன்களும் பெற பிரார்த்திக்கிறேன். ஆஞ்சநேயரை பற்றின பிரதாபங்களை நம்ம தெரிஞ்சுப்போம். அவருக்கான அற்புதமான வெற்றி மாலை, வெற்றிலை மாலை அப்படின்னு சொல்கிறது. வெற்றிலை மாலை அணிவித்து நம்ம அவரை வணங்குறப்போ நமக்கு வெற்றி மேலே வெற்றி சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை சனிக்கிழமை, வியாழக்கிழமையில், செவ்வாய்க்கிழமையில் வணங்குறது நல்லது. அடுத்தபடியாக வடமாலை. வடமாலையில் பார்த்திங்கன்னா உளுந்து பயன்படுத்துகிறோம் இல்லையா, அதனால் ராகுவால் வர தோஷங்கள் நல்லெண்ணெயில் பொரித்து வைப்பாங்க. அது நம்ம வடைமாலை ஆஞ்சநேயருக்கு சாத்துறக்குள்ளே நமக்கு வளமான வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வெண்ணெய் சாத்துறது பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவானுக்கு ஆஞ்சநேயர் வெண்ணெய் தருவார். அந்த வெண்ணெயால் காயங்கள் ஆறும் அப்படிங்கிறது. அந்த மாதிரி கொடுக்கக்குள்ள சனீஸ்வரராக வரக்கூடிய கடுமையான பிரச்சனை தோஷங்கள் விலகும். அதுமாரி மிக ரொம்ப முக்கியம் என்னென்னா வாழைப்பழ மாலை. பிள்ளைங்களா, வாழைப்பழத்தை மாலையாக தொடுத்து போடலாம். போட்டோம்னா நமக்கு ஆஞ்சநேயரோட பிரியத்துக்கு நம்ம ஆளாகி நம்ம அவரோட அனுக்கிரகத்தை நம்ம முழுமையாக பெறுவோம். வெற்றிலையில் பார்த்திங்கன்னா ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு நம்ம எழுதி அதை சுருட்டி நம்ம மாலையாக கட்டி போடக்குள்ள ரொம்ப ரொம்ப பிரியமானவராக ஆயிடுறோம் நம்ம ஆஞ்சநேயருக்கு. ஸ்ரீராமன் இருக்கிற இடத்துல ஆஞ்சநேயர் இருப்பார். ஸ்ரீராம ஜெயம்னு சொன்னாலே ஆஞ்சநேயருக்கு ரொம்பவும் நம்ம பிரியமானவங்களாக ஆயிடுவோம். ஆஞ்சநேயருக்கு இந்த மாதிரிலாம் நம்ம வழிபாடு செய்யக்குள்ள செந்தூரம் அவருக்கு அணிவிக்கிறது ரொம்பவும் சிறப்பு. இப்படி நம்ம செய்யக்குள்ள பேய், பில்லி, சூனியம், துஷ்ட சக்தி, துர் ஆத்மா, அப்படி எந்த வகையான கெட்ட சக்திகளாக இருந்தாலும் அவர் அடித்து தரத்திட்டு நம்ம பக்கத்தில் அவர் அமர்ந்துப்பார். அவர் நம்ம கூடவே இருக்கக்குள்ள நமக்கு என்ன கவலை. நாளைக்கு அனுமன் ஜெயந்தி. நாளைய தினம் ஆஞ்சநேயர் படத்துக்கு சந்தனம் குங்குமம் வச்சுக்கோங்க. இந்த ஹனுமன் சாலிசா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உயர்வான ஒரு பதிகம். அவருக்கு எத்தனையோ பாடல் இருந்தாலும் இது அவருக்கு மிகவும் பிரியமானது. 40 பாடல் அடங்கியது. இது ஒவ்வொரு வரி சொல்லக்குள்ளேயும் ஒரு துளசி இருந்ததுன்னா அவருக்கு அணுவிங்க. துளசிங்கிறது அவருக்கு ரொம்ப ரொம்ப சக்தி படைத்தது. நம் தடைகள் அத்தனையும் அணுவன் உடைத்தெறிவார். நம்ம கூட இருந்து நமக்கு தீராத பிரச்சனை அனைத்தையும் தீர்த்து வைப்பார். திருமண பாக்கியம் கைகூடும், குழந்தை பாக்கியம் வரும். அப்படி குழந்தைங்கள் நல்ல கல்வி அறிவு கிடைக்கும். அப்படி பலதரப்பட்ட பிரச்சனையும் நமக்கு நல்லபடியாக செய்து கொடுப்பாரு. இந்த மந்திரத்தை 11 முறை படிக்கிறது நல்லது. இப்படி முடியாதவங்க ஒரு முறையாவது சொல்லி ஒரு துளசி தலம் வைங்க. மிகவும் அற்புதமான பலனை பெறுவீங்க. இந்த அனுமன் சாலிசா அம்மா படித்து போடுறேன். நாளைய தினம் கண்டிப்பாக கேளுங்க. இந்த அனுமன் சாலிசா எப்படி வந்ததுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த கதையும் நீங்கள் கேட்டுட்டு இந்த அனுமனோட பெருமைகளையும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த அனுமன் சாலிசாவோட பெருமையும் தெரிஞ்சுக்கிட்டு படிங்க. நன்றி. நான் உங்கள் சக்தி உமா.